ஹாய் வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் டெக் ரிவ்யூ. நாங்கள் இந்த வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஃபோனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஐஃபோனில் உள்ள ஒரு கூலான கொஞ்சம் செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கடைசி மட்டும் ஸ்கிப் பண்ண பெருங்கடந்து முழுமையாக விளங்கும். நீங்கள் என்ன நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கீழே உலகில் பற்ற மத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கு, மத கிளிக் பண்ணி ஓலோடு செட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம தமிழ் டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். முதலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட நோட் பேட்டில், அதாவது உங்களோட டெக்ஸ்ட் பேட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போகிறீங்க, ஒரு பேராகிராஃபும் டைப் பண்ணி கொண்டு போகிறீங்க. அப்படி டைப் பண்ணி கொண்டு போயிருக்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அடிக்க வேண்டிக்கிறாங்க. நீங்கள் வந்து அதுக்கு பிறகு முழு இதே வந்து பேராகிராஃபையும் வந்து அழிக்கிறீங்க. அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா திருப்பி அந்த பேராகிராஃபை எழுத படிக்கிறீங்க. ஆனால் அதை விட நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மொபைலை வந்து ஷேக் பண்ணினாலே போதும், உங்களுக்கு வந்து அண்டோ ரீடோன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அண்டோ அப்படிலாம் ரீடோ பண்ணிக்கொள்ளலாம். அதை விட இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட மொபைல் ஃபோனில் ஜஸ்ட் 3 விரலால் வந்து அந்த மொபைல் ஃபோனோட ஸ்க்ரீனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டோ ரீடோ ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். அப்புறம் நீங்கள் வந்து அண்டு ஒரு ரீடுவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். 10th டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைல் ஃபோனில் சர்ச் ஆப்ஷன், அதாவது நீங்கள் ஒரு ஆப்பை தொடரணும்னா நீங்கள் பெரும்பாலும் உங்களோட ஐஃபோனில் போய் அந்த சர்ச் ஆப்ஷன்லாம் வந்து உங்களோட ஆப்பை தேடி ஃபைன் பண்ணி கொள்வீங்க. பெரும்பான்மையானாக்கள் வந்து அந்த ஆப்பை ஃபைன் பண்ணுறது அந்த சர்ச் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள வேணும். அதை விட நிறைய ஃபங்க்ஷன் வந்து அந்த சர்ச் ஆப்ஷன் செய்யும். இப்போ உதாரணமாக ஒரு நம்பர் ஒன்றா கூட்டல் கடத்தல் பெருக்க வைத்தல் செய்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்களோ அதை நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு அவுட்புட் வரும். உதாரணமாக நாங்கள் பார்த்தீங்கன்னா 8/2 சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4 சொல்லி வரும். அதை விட மீட்டர்ல இருந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அடிச்சு அங்கே கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மீட்டர் வந்து கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அப்படியான கன்வர்ஷனுக்கு வந்து நீங்கள் இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, 3வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் கலெக்ஷன். அதாவது நீங்களோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் வேண்டாம். அதாவது முதலாவது ஸ்க்ரீனில் உள்ளதை 2வது ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகணும் வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு ஆப்பையும் வந்து இழுத்து கொண்டு தான் விடுவீங்க. ஸோ அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்டா, ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணிட்டு மிச்ச ஆப்பை வந்து டச் பண்ணிங்கன்னா போகிறோம். எல்லா ஆப்பும் வந்து உங்களுக்கு ஒரேடியாக கலெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் கலெக்ட் ஆன ஆப்பை கொண்டு நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் போட போகிறீங்க, நம்பர் 2ஓ நம்பர் 3ஓ ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் போட போகிறீங்களோ அங்கே கொண்டு விட்டீங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண ஆப் முழுக்க அந்த ஸ்க்ரீனில் போய் இருந்துட்டு. 4வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி SOS. நீங்கள் பெரும்பாலும் கூடுதலாக வந்து எமர்ஜென்சி கால் பண்ணணும்னா உங்களோட மொபைலுக்குள்ள போய் கால் அண்ட் ஆப்ஷனுக்கு இருந்தால் நீங்கள் எமர்ஜென்சி கால் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த பவர் பட்டனை வந்து 5 தரம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி SOS வந்து ஓப்பன் ஆகி நிற்கும். ஸோ இதன் மூலம் வந்து நீங்கள் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இந்த மெத்தட்டை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, 5வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நோட் பேட்ல வந்து ஒரு பேராகிராஃப் ஒன்று டைப் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் எண்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பேராகிராஃப் டொப்புக்கு போகணுமாண்டா நீங்கள் மினக்கட்டு ஒவ்வொரு இதையும் க்ளோஸ் பண்ணி போவீங்க. ஆனால் அதை விட நீங்கள் உங்களோட கீபேட்ல வந்து ஸ்பேஸ் பாரை லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ட்ராக் பேடா மாறி நீங்கள் எங்க போறீங்களோ அதுக்கு உங்களை ஈஸியாக கொண்டே விடும். அதாவது உங்களோட கீபோர்டு ஒரு ட்ராக் பேட்டா ஒர்க் பண்ணுது. 6வது டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கால்குலேட்டர்ல வந்து என்னத்தையோ கூட்டுறீங்களோ கழுத்துல ஏதோ ஒன்று செய்ய, இப்போதான் 10,000 வந்து நீங்க டைப் பண்றீங்களோ ஆனா நீங்க மறந்து போய் 10 லட்சம் சொல்லி டைப் பண்ணிட்டீங்க. அப்படியா சந்தர்ப்பம் ஒரு சைவரை குறைக்கணும்னா பெரும்பாலும் வந்து அந்த 10 லட்சத்தையும் அழிச்சு போட்டு நீங்க திருப்பி டைப் பண்ண வேண்டி வரும். ஆனா அதை விட நீங்க சோமா ஒரு வழி இருக்குது. நீங்க வந்து அந்த ஒரு சைவர் அழிக்கிறதுக்கு ஜஸ்ட் நீங்க அந்த டிஸ்பிளே டச் பண்ணீங்கன்னா அந்த பின்னுக்குள்ள டிஜிட் வந்து 1 இருக்கு. உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை நேரம் வந்து டிஸ்பிளே டச் பண்ணீங்கன்னா அந்த பின்னுக்குள்ள டிஜிட் வந்து அழிஞ்சோடே இருக்கு. 7வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான டிப்ஸ். அதாவது வந்து உங்களுக்கு டைமர். பெரும்பான்மையானவர்கள் வந்து நித்ரோலேக பெரும்பாலும் அந்த MP3 சாங்ஸ் அதுகளை பிளே பண்ணி கொண்டு தான் படிப்பீங்க. ஸோ அப்படி பிளே பண்ணி கொண்டு படிக்க நீங்க நித்ரையான பிறகு வந்து உங்களோட சாங் வந்து தொடர்ச்சியா பாடிக்கொண்டிருக்கு. ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து நீங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களோட போன்ல உள்ள கிளாக் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் டைமர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த டைமரை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளோ டியூரேஷன் சொல்லி நீங்கள் டைம் செட் பண்ணி விடலாம். செட் பண்ணி விட்டு கீழே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பான். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி
ஒரு லிஸ்ட் ஒன்று தருவேன். அந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்டாப் பிளேயிங்னு சொல்லி கொடுத்து விட்டீங்கன்னா நீங்கள் அங்கே டைமில் வந்து எவ்வளோ நேரம் செட் பண்ணீங்களோ அந்த டைமர் வந்து எண்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணாலும் அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆஃப் ஆகி உங்களோட ஃபோன் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை விட இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு இன்னொன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டயோ பெரும்பாலும் மொபைல் கொடுக்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் திருப்பி தான் சொல்லி தான் கொடுப்பீங்க. அவை வந்து இதை விட அதிக நேரம் யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு சில விளையாடுவாங்க எல்லாமே இருக்கு. ஸோ அப்படியா சந்தர்ப்பத்தில் நீங்கள் மொபைலை கொடுக்க முதல் இந்த டைமர் ஆன் பண்ணி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நேரத்துக்கு உங்களோட மொபைல் வந்து லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு பிறகு அவைட்டு வந்து நீங்கள் மொபைலில் வாங்கி கொள்ளலாம். 8வது டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரும்பாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு யாரோட செட் பண்ணிக்க நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கொண்டு செட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒற்றை கையால் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஒற்றை கையால் யூஸ் பண்ணிக்க உங்களோட கீபோர்டில் வந்து அந்த ஒற்றை கையால் எல்லா இடமும் அக்சஸ் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படியா நாட்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த செட்டிங்ஸ் என்னென்னா நீங்கள் உங்களோட கீபோர்டில் அந்த குளோபல்ன்ற அடையாளம் போட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடியில் வந்து கீபோர்டுன்னு லே அவுட்டை மாற்றக்கூடிய மாதிரி செட்டிங் இருக்கு. அதாவது நீங்கள் லெஃப்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா தனியாக கூட கீபோர்ட் முழுக்க லெஃப்ட் சைட்டுக்கு போடும். அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து ஒற்றைக்கால எல்லா கீஸையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரைட்டுக்கு போனோம்னா ரைட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டுக்கு போடும். நீங்கள் இப்படியும் சந்தர்ப்பத்தில் இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.